ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதை எப்போதும் கதல் அப்படின்ற சீரிஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் எடுத்தோடனே இவங்க 2 பேரும் என்னடா பிளான் பண்ணுறானுங்க, சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்குட்டிகிட்ட சொல்லிவிட்டு இவங்க வந்து நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து என்னை பாரு, அப்போ இந்த விசிறியை வச்சு நான் வாங்கிக்கிறேன், உன்னோட உதவியை செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆலிக்குட்டி வந்து எனக்கும் விசிறி வேணும், எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா, இவ்வளோ ஒரு பெரிய வெப்பனை உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட நீயும் நானும் இந்த இந்த விசேஷத்தை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே, ஏதாவது எல்லோரும் வித்தியாசமாக பேசுவாங்க, நீ வருத்தப்படுறியா அப்படி சொல்லும்போது இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. அதே உனக்கு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஈஸ்டர்ன் கிங் வந்துடுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஏமா இதெல்லாம் நான் வந்து பைச்சியனுக்காக செஞ்சு வச்சுருந்தேன், இதெல்லாம் வந்து களைச்சி விட்டி அப்படின்னு. மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ தான் பீச்வுட்லேருந்து ஃபஸ்ட் டைமாக வெளியே வரேன், எனக்கு இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. எனது பீச்வுட்லேருந்து வந்திருக்கியா, அப்போ நீ வந்து பைச்சியன் கூட வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பைச்சியானால் வர முடியல, அவங்க வந்து பைச்சியானும் ஜியானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஹீரோ வேகமாக வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. நீயும் என் கூட இந்த விஷயத்தை கலந்துக்கிற அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே போயிடுறாரு. எங்கே வரைக்கும்னா மெயின் ஹாலுக்கே இழுத்துட்டு போயிடுறாரு. அப்போ அந்த மெயின் ஹால்கிட்ட போகும்போது ஹீரோயினை ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், அதுவும் உன் பையனுக்காக தான் சொன்னேன், அதுக்கேண்டா இவன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அங்கே மெயின் ஹாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வர வரைக்குமே ஹீரோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கை விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் எங்கே போகிறது, ஹீரோ கூடவே போகிறாங்க. அங்கே போனோன்னே ஹீரோக்கு இடத்த இருந்து அந்த கிங்கு காமிச்சிடுறாரு. ஹீரோயின் நின்று தடுமாறிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கையை பிடிச்சி எழுத்துன்னு போய் அவர் கூட உட்காரச்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறாங்க, ஏயா உன்னை சுற்றி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டு வந்தேன், அங்கே பாரு அப்படின்னு. என்னதே அப்படி சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இவங்கள பற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவரே கோவம் வந்துடுது அவருக்கு. ஆனால் அவங்க அந்த கிங் என்ன பண்ணுறாருன்னா, என் தங்கச்சிக்காக உனக்கு பேச வந்திருக்கேன், எங்கள் தங்கச்சிட்டு நீங்கள் போய் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தியா வந்துட்டான் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ வந்து ஆலிக்குட்டியை பத்திரமா பார்த்துக்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இங்கே ஆலியும் நம்ம ஹீரோனும் உட்காந்துருக்கும் போது ஆலிக்கிட்ட சொல்கிறாங்க, நாம் போய் அப்பாவை தேடலாமா அப்படி. இப்போ ஏன் எங்கள் அப்பா மேலே சந்தேகப்படுறீங்களா நீங்கள், இப்போ தானே அவர் போனார், அவரெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார் அப்படின்னு. அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் பேசிக்கிறாங்க. பைச்சியான் இன்னைக்கு வரல, ஏன்னா இந்த செகண்ட் இளவரசர் வந்து இந்த ப்ளூ ஸ்னேக்கோட வந்திருக்கனால அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குன்ட்டு அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது ஆக்வர்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு சீனியரோ ஜிலான்னு வந்துட்டுருக்காங்க. ஐயோ இவங்கள நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துட்டே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஆலிக்குட்டி வெளியே வந்தோன்னா வாங்க அப்பாவை போய் தடுக்கலாம்னு. இல்லைப்பா அவர் சின்ன வயசுக்காரரு, ஏதாவது ஒன்று ஆசையாக போய் பேசுவாங்கன்னு. என்னது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அப்பாவை வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பா வந்து அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவங்க 2 பேருக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா எல்லோரும் என்ன விட்டுருவாங்க, என் பேருக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் நீங்கள் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அப்பா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போ நான் மட்டும் தனியாக இருப்பேன், எனக்கு ஒரு ஹாப்பி ஃபேமிலியே இருக்காது அப்படி சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான். நீ ஏன்ப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஹியூமன்னு உங்களுக்கு தெரியாதா, அவங்க தான் டியூஷன் டவர்லேருந்து கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ நீ சூஜினோட பையன் இல்லையா அப்படின்னு. என்னதே அப்படி சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஐயோ பாவம் இவங்க அம்மா சூஜினால தான் கீழே வந்துருப்பாங்களாட்ருக்கு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் போங்க ஆளி மட்டும் தனியாக இருக்க போகிறேன், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லிட்டு இவன் அழுகுறான். உடனே இவங்க ஹக் பண்ணிக்கிட்டு இல்லைப்பா அழுவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் தான் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. நான் எப்படிப்பா அப்பாவை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு புது பாப்பா வந்துச்சுன்னா அவர் என்ன மறந்துடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகுறான். உடனே இல்லை நான் ஏன் உங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன், எனக்கு உங்கள் அப்பா தான் ஸ்வீட் ஹார்ட்டு, ப்ரேஷியஸான ஒரு ஹனி, அவர் எனக்கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படிலாம் வாங்க அப்பாட்டே போகலாம் அப்படின்னு ஓடி வந்துடுது கூட்டிகிட்டே. அப்புறம் இவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பிரின்சஸும் அந்த இடத்துக்கே நேராக வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோயின்ட்டு இவன் என்ன அம்மான்னு கூப்பிட்றான், நான் யார் அப்படின்னு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியல, அப்போ நான் வரலன்னா நீ உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு. இல்லை என்னை வந்து இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சீனியர் இருக்கார்ல அவருக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த பையனுக்கு என்ன குறை அப்படின்னா, அந்த பையன் ஒன்றும் குறைலாம் இல்லை, ஆனால் அவர் வந்து எப்போ பாரு சீரியஸாகவே இருப்பார், அதனால தான் அப்படின்னா. சரி விடுப்பா நம்ம போகலாம், குட்டி போய் நம்ம கிளம்பலாம், அப்பாவும் அந்த அக்காவும் சன்னு 3 மாதிரி ஒன்றிட்டாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னா. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க அவங்க ஸ்வீட்டாகிட்டு அவங்க ப்ரீஷியஸான ஒரு ஹனி அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா. அட ஏன்டா நீ வேறு அப்படின்னா. உடனே ஹீரோ வேறு அதை காது கொடுத்து கேட்டுறாரு. நீ இப்படியெல்லாம் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கிட்டேயே வந்து பேசுகிறாரு. பேசும்போது சூசுன்னு சொல்கிறேன், இவன் வேறடா எப்போ வேறு அவன் பொண்டாட்டி பெரியவே மாற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே ரிட்டர்ன் பண்ணி என்ன சொல்ல வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஓடி போயிடுறாங்க பயந்துட்டு. அப்படி ஓடும்போது அந்த கர்ச்சிஃபை கீழே போட்டு போயிடுறாங்க. ஹீரோ போய் அந்த கர்ச்சிஃபை எடுக்கிறாரு. ஆனால் குட்டி பையன் அங்கேருந்து வந்துட்டு, என்னப்பா அம்மா துரத்திட்டு போகலையா அப்படின்னு, அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுலேயே பீச் விட்டுட்டு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அதே பீச்வுட்டில் வந்து ஜியான் வந்து படுத்துட்ருக்காரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு. அப்போ போய் நம்ம ஹீரோ வந்து பேசுகிறாரு, நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றினதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் கூட நினச்சேன் நீ வரவே மாட்டேன்ட்டு. ஏன் அப்படின்னோடனே, நீ எங்கே நான் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றினா கூட நீ ஏந்திரிக்கிறதுக்கு கூட மனசு வரலையே, இப்போ உனக்கு ஏதோ ஒரு பிடிகோல் வந்திருக்கு வாழணும்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லு, எதை கேட்க வந்த அப்படின்னோடனே, எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னோடனே, 3 கேள்வியா, சரி சொல்லு, எனக்கு தெரியுது ஞாபகம் வச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, பைச்சியனுக்கு கண்ணை பிரைட்னஸ் பார்க்க முடியலையே எதனால் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு கண் சின்ன வயசுலேருந்தே வந்து டிசீஸ் இருந்துச்சு, அது இப்போ பரவாயில்ல அதனால தான். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஜியான் வந்து பொய் சொல்ல மாட்டார், ஆனால் ஹெல்ஃபயரை யாராலையும் சரி பண்ண முடியாது, அது அவள் கையிலே தானே இருக்குது, இல்லை இவ தான் சூசு அப்படி சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிக்கிறாரு. உடனே வந்துட்டு சரி அந்த மேஜிக் பெல்லை வந்து சீல் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களா, அன்கான்ஷியஸ்லி இருந்தாங்களா அப்படின்னா, ஆமாப்பா உண்மைதான், இதுதான் உலகத்துக்கே தெரியுமே என்ன. இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரா, அட நம்புப்பா, நானே ஒரு ஓல்டு ஃபீலிங்ஸு, நான் போய் உன்ட்ட போய் சொல்லணும், ஜூனியர்கிட்ட யாராவது போய் சொல்லணும்னா உண்மைதான் அப்படிங்கிறாரு. அமைதியாகவே இருக்காரு. சரி 3வது கேள்வி என்ன, அதை கேளு அப்படின்னோடனே, ஆமாம் அம்னிஷியா போர்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னாங்களானே, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னே இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் தான் ஏதோ ஓவராக திங்கிங் பண்ணிட்டு நாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரே மழப்ப ஆரம்பிச்சிடறாரு. சரி நீ, ஆமாம் அது ஒரு அம்னிஷியா போர்ஷன் இல்லை, அது ஒரு சும்மா ஒரு மேஜிக் ஸ்பெல் தான், அது கொஞ்சம் வருஷத்தை மட்டும் மறக்க வச்சிரும். சப்போஸ் அப்படின்னு நினச்சி இப்படி திரும்பிட்டு, இவனை மறக்கிறதுக்கு தான் அவன் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க 2 பேருக்குள்ள தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அவர் கேட்குறாரு, சரி ஏப்பா இந்த மாதிரி க்ளூமியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி நான் வாழ்பயிற்சியெல்லாம் செய்யும்போது என் மேலே காயப்பட்டுருச்சு, அப்போ வந்து எனக்கு விருப்பமானவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் போய் ஆற்றுல போய் திருட்டுத்தனமாக கழுவிட்டு வர மாதிரி இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் போட்டேன்னா யாராலையும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடல அப்படின்னு, நீ வந்து மோய்வான் மாதிரி தான் ஒரு சில விஷயங்களில், நிறைய விஷயங்களே நீ மோய்வான் மாதிரி தான் செய்கிற அப்படின்னா, ஆனால் நான் மோய்வான் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே நம்மளுடைய ஹீரோயினை கட்டுறாங்க, அவங்க இப்போ வந்து ட்ரூ ஃபார்முக்கு மாறிட்டாங்க, 90 ஃபாக்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா 4th பிரதரை தேடி அவரோட ஊருக்கு. அந்த சமயத்தில் தெரியாமல் ஒரு இடத்துல தடுக்கி விட்டு விழுந்துடுறாங்க. அது வேறு எதுவும் இல்லை, லீஜின் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருந்தாங்களே அந்த ஒரு டென்னில் தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லீஜின் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க விழுந்ததை பார்த்தோன்னே இவங்க ஓடி வந்து ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு கொஞ்சத்துக்கு கிட்டே போகவும், அவங்க வந்து ஒரு ஸ்பெல்லை வச்சு அவங்கள அப்படியே ஷீல்டாக மறைக்கிறாங்க. ஆனால் அந்த லீஜின் உடச்சிட்டு வந்து, நீ என்னை விட்டு போயிடாத, 70,000 வருஷமாக நான் உன்னை தேடிட்டு இருக்கோம்னா, நல்லா தேடிட்டு இருக்கா, இந்த மாதிரி பொண்ணுங்களோட சந்தோஷமாக இருக்கல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, என்ன ஏன் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு, இல்லை அது வந்து அப்படின்னா, இங்கே பாரு நீ தேடிட்டு இருக்கா என்ன கிடையாது, நான் தான் பயிச்சேன், இந்த மாதிரி நான் வந்து ஹைகார்டாக மாறிட்டேன், தயவு செஞ்சு உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து பேரெல்லாம் குறைச்சலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, அந்த பொண்ணு தான் இம்மோட்டல்னு சொல்லிடுச்சுல, நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டேன், ஆனால் நான் உங்கள் கூட நீ எங்கே போனாலும் வருவேன் அப்படின்னா, நான் யாரும் தெரியுமா, டீமன் லார்ட், நான் ஏன் கூட வந்தீங்கன்னா உனக்கு குழந்தை பிறக்காது, அது பிறந்தாலும் செத்தே தான் பிறக்கும், பரவாயில்லையா என் கூட வந்துடுறியானா அந்த பொண்ணு பயந்துருது. அதே வந்துட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க, பீச்வுட்லேயே அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயினோட கர்ச்சிஃபை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஆலிக்குட்டி எழுந்திரிச்சோன்னே கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த பிரின்சஸை வந்து நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்குது. சரி நீ போய் பேலஸில் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, பேலஸில் ஒரு வேலைக்காரியாக தான் இருக்கணும், உன் இஷ்டம், நீ எப்போ போகிறதா இருந்தால் போய்க்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறாரு. அதே நம்ம மீகு கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஆலியை விட்டுட்டு, இந்த ஆலியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பைச்சியா நீங்கள் இல்லையே அப்படி சொன்னேன், பைச்சியானை நான் தேடலையே, பைச்சியானை ஒருத்தங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னா, பைச்சியானை ஒருத்தங்களை பார்த்து என்ன ஹைகார்டாக இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பயந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்றாங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே ஹீரோக்கு பயந்துட்டு தான் போயிட்டாங்க. சரி அப்போ இந்த குட்டி பையனை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு, வேலை இருக்குது நான் போயிட்டு அப்புறமா வரேன்றாரு. ஐயோ இவன் கூட வயசில் விளையாடுற மாதிரி இங்கே யாருமே இல்லையே அப்படின்னா, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எதை படிக்கிறாங்களோ அந்த புக்குங்களை மட்டும் எனக்கு கொடுங்க, டீ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துக்கோ அப்படிங்கிறான். இவங்க அம்மாவா, ஏன்டா இவ்வளோ பெரிய பையன் இருக்க மாதிரி உங்கள் அம்மாவை யாருமே எனக்கு தெரியாதுன்னு, எங்கள் அம்மாவை தெரியாது, சிஞ்சு பைச்சன் தான் எங்கள் அம்மா அப்படின்னு அவன் மீகு ஷாக்காக என்னதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனை விட்டுட்டு நம்ம ஹீரோ போயிட்டுறாரு. நேராக பேலஸ்க்கு வந்து அந்த சோல் கேதரிங் விளக்கு வச்சுருக்காங்களே
அந்த லேம்பில் கொண்டு வந்து நம்ம ஹீரோயினோட கர்ச்சிஃபை எரிக்கவும், அதாவது ஒருத்தங்களோட பொருளை நம்ம ஏற்கனவே எரிச்சிருது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பொருளை நம்ம எரிக்கும்போது அது உண்மையாக இருந்தால், உண்மைன்னா அது க்ரீன் கலரில் எரியணும். அந்த க்ரீன் கலரை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த விளக்கு அணைச்சிட்றாரு. தேர்ட் பிரின்ஸ் அப்போ தான் வர்றாரு. டே என்னடா அந்த விளக்கு அணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறாரு. அப்போ அதை பார்த்தோன்னே இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு. கண்டுபிடிச்சிட்டியா? டே ஹியூமன்லாம் அந்த சூசன் டவரில் விழுந்தா கண்டுபிடிக்க முடியாதுடா, ஆனால் நீ மட்டும் அது இம்மோட்டல்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இப்படி திரும்பி பார்க்குறாரு. இம்மோட்டலா? யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் நின்று பொறுமையாக, இது சின்சு பைச்சியான் தான் அப்படின்னு. ஐயோ டே என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இருறா ஒரு நிமிஷம் என் ஷாக்கெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கிறாரு. உடனே சரி நீங்கள் இருங்க, இந்த லேம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் போய் தீஜுனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீஜுனை பக்கத்துக்காக அவர் வராரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸை கட்டுறாங்க. அவர் இருந்துட்டு சூசு தான் பைச்சியான் தான் சூசுனா, எதுக்குடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம், எதுக்குடா இவ்வளோ சண்டை சச்சரவெல்லாம், இது முன்னாடியே தெரிஞ்சது நம்ம அப்போவே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதே வந்துட்டு இவர் வந்து கேட்டால் தீஜுன் வந்து இந்த மாதிரி ட்ரையலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டுறாங்க. ஹீரோயின் போய் எங்கள் ஃபோர்த் பிரதரை பார்க்க போனால் அங்கே ஆல்ரெடி செகண்ட் பிரதர் இருக்கார். அவர் வந்து பைச்சியான் நம்மளுடைய பைஃபன்ச்சுவை திட்டிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பைச்சியான்னு சொல்கிறாங்க, இல்லை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம குட்டி பையன் ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிக்கிறான். என்னது நீ இங்கே இருக்கு அப்படின்னு. ஆமாம் அப்பா கூட வந்துடுவார். என்ன அப்பா வராரா? அப்போ என்னடா இவன் இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மீகு சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கோங்க, அவன் இன்னும் வரல அப்படின்னு. அப்போ இல்லையா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது குட்டி பையன் பிளான் பண்ணிட்டான். அம்மா எனக்கு பசிக்குது அப்படிங்க. என்னது பசிக்குதா? டே போய் சாப்பாடு இருந்தால் இது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கூட அப்படின்னு மீகு விட்டு சொன்னால் சோறு இல்லைங்கிறாங்க. சரி பைஃபன்ச்சு சமைக்க சொல்லு அப்படின்னா பைஃபன்ச்சு இல்லைங்கிறாங்க. எங்கே போனானோன்னே இந்த மாதிரி தீஜுன் கூட நன்றி கடன் செலுத்துறதுக்காக ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா சரி இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம மார்க்கெட் போகலாம் கூப்பிட்டு போயிறாங்க. இங்கே பார்த்தா தீஜுனை பார்த்தோன்னே தீஜுன் வந்து அந்த வழியில் போனாலும் கூட ஹீரோ நம்மளோட பைஃபன்ச்சுவை பார்க்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் பைஃபன்ச்சுவை பார்க்குறதுக்கு வரேன்னு இன்றைக்கி சொல்லும்போது இவங்கெல்லாம் அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஒரு கூட்டமாக வந்து இந்த பொண்ணு தலையில் இருக்கிறது வந்து நெத்தியில் இருக்கிறது வந்து ஒரு டீமன் ஃப்ளவரு அப்படின்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டுறாங்க. அன்றைக்கி அவரை பார்க்கறதுக்கு யாருமே வரல. அவங்களும் வந்துட்டு அந்த பூக்களை அந்த நெத்தியில் இருக்க பூ அழிக்கணும் இல்லைன்னா அவங்களே கொல்லணும்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து அதான் நம்ம தீஜுன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க வரும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு யார் சொன்னானோ நான் அவனை தான் நம்பலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. இவங்கெல்லாம் கோவமாயிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு நம்மளோட பைஃபன்ஸுக்கு ஒரு பவரை யூஸ் பண்ணி அவர் மைண்டில் போய் நம்ம வேணால் பார்க்கலாமே அப்படின்ட்டு 2 லைஃப் பவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வச்சு அவங்களுடைய கனவுல போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரூ லவ் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அதே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க மஷ்ரூம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்குது. அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஏன் கவலையாக இருக்கீங்கன்னா பழங்களோட விலை குறைஞ்சிருச்சு அதனால தான் அப்படின்னா சரி நாங்களும் பழம் வாங்கிக்கிறோம், பழமும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் ஆளி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னா ஆளியும் ஆமாங்கிறான். ஐயோ இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இவர் போய் நிறைய மீட்டெல்லாம் வாங்குறாரு, கோழி வாங்குறாரு. அப்புறம் அந்த பக்கம் வரும்போது அப்புறம் ஒருத்தவங்க ஃபிஷ்ஷும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க டென்னுக்கு வந்துடுறாங்க. மீகோ போய் சமைக்க சொல்கிறாங்க. மீகோ அலருது. அப்புறம் வந்துட்டு என்ன தான் பவர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சாலும் அதெல்லாம் நல்லா இருக்காது, எப்போ நம்ம சாதாரணமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி சாதாரணமாக வச்சு எல்லோரும் ஜாலியாக விளையாடலாம் இன்னொரு நாளைக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. மீகோ அங்கேருந்து ஒரே கத்துறாரு. ஏன்னா இவர் தான் ட்ரீ ஃபேரியாச்சே, அவர்கிட்ட போய் நெருப்புக்கிட்ட வேலை செய்ய சொன்னால் அதனால் அவர் பயந்துட்டு கத்துறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.